ஒரு ஹெலிகாப்டர் வேகமா பறந்து போயிட்டு இருக்கு. அந்த ஹெலிகாப்டருக்குள்ளார 3 பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அரசியல்வாதி, ஒருத்தர் சயின்டிஸ்ட், ஒருத்தர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு பையன். 3 பேர் அதுல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் ஓட்டுநர் அந்த 3 பேருக்கு வந்து சொல்றாரு, இந்த ஹெலிகாப்டர் வந்து கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. ஏன்னா என்னால பாதுகாப்பா தரையிறக்க முடியல. இந்த ஹெலிகாப்டருக்குள்ளார 3 பேராசூட் தான் இருக்கு. நம்ம 4 பேர் இருக்கோம். இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க உயிர் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, நீங்க 3 பேரும் பாதுகாப்பா இறங்கிடுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் இந்த உலகத்துல ஆண்டு அனுபவிச்சுட்டேன். நீங்க 3 பேரும் பாதுகாப்பா இறங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அந்த பையன் சொல்றான், இல்லைங்கய்யா நீங்க தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த அரசியல்வாதி என்ன பண்றாரு, சரி சரி நீங்க ஏதாவது பேசி முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராசூட்டை ஒண்ணு அவரு முதுகுல மாட்டிட்டு அவரு குதிச்சிடுறாரு. ஹெலிகாப்டர் ஓட்டுநர் சொல்றாரு, மீதி இருக்க 2 பேராசூட்டை மாட்டிட்டு நீங்க 2 பேரும் குதிச்சிருங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பையன் சொல்றான், இல்லங்க நம்ம 3 பேருமே பேராசூட் இருக்கு. ஏன்னா குதிச்சாரு பாருங்க ஒருத்தர், என்னோட காலேஜ் பேக்க பேராசூட்னு மாட்டிட்டு குதிச்சிட்டாரு. ஆனா நம்ம 3 பேருக்குமே பேராசூட் இருக்கு, வாங்க நம்ம 3 பேரும் பாதுகாப்பா குதிச்சிருவோம், மாட்டிட்டு குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேராசூட்டை முதுகுல மாட்டிட்டு அந்த 3 பேருமே கீழே குதிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கீழே இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வருது. ஐயோ அம்மான்னு முதல்ல குதிச்சாருல அவர்கிட்ட இருந்து